வணக்கம் நண்பர்களே, இன்று நம்ம வீடியோல நம்ம ஹெல்மெட்டை எப்படி சுத்தம் பண்ணலாம், அதுல உள்ள வரும் துர்நாற்றத்தையும் பாக்டீரியாவையும் எப்படி நீக்கலாம் என்று பார்க்க போறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணும் போறதுதான் கெல்வின் ஹெல்மெட் கிளீன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? என்னோட ஹெல்மெட்டை பாருங்க, அந்த அளவுக்கு அசிங்கமா இருக்கு. அவ்வளோவுக்கு பூசணம் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. உள்ளுக்குள்ள அவ்வளோ ஸ்மெல்லு. ஏன்னா நான் யூஸ் பண்ணதே இல்லை. அந்த ஹெல்மெட் அப்படியே போட்டுட்டேன். வாங்கின புதுசுல யூஸ் பண்ணேன், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம உள்ளுக்குள்ள ஃபுல்லாவே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். உள்ளே ஃபுல்லாகவே ஃபோம் மாதிரி க்ரியேட் ஆகுது. நான் இப்போ உங்களுக்கு வெளியிலேயும் அடித்து காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோம் க்ரியேட் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுறலாம். அந்த ஃபோம் அடித்து அப்படியே விட்டுருவோம். உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு எனக்கு அந்த ஹெல்மெட்டை திருப்பி வேறு ஹெல்மெட் வாங்கிடுவோன்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த ஹெல்மெட் கிளீனர் போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லுலையா என்னன்னு தெரியல, பரவாயில்ல இதை க்ளீன் பண்ணிகிட்டே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹெல்மெட்டை ஃபுல்லாகவே ஃபோம் அடித்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பாக்டீரியா எல்லாமே ரிமூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு கிளாத் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுற அளவுக்கு நல்லா துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த பேடு இருக்குல்ல, பிளாக் கலர் பேடு இருக்கும்ல, அந்த பேடு எல்லாமே நல்லா துடைக்க ஆரம்பிச்சிட்டேன், சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதில் உள்ளது எல்லாமே புதுசு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த க்ளீன் பண்ணவுமே எனக்கு அப்படியே புதுசு மாதிரியே தெரியுது அந்த ஹெல்மெட்டை பார்க்கும் போது. ஆனால் இது 10 வருஷம் ஆச்சு. இந்த ஹெல்மெட் வாங்கி நான் 10 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நல்லா பழசாக தான் கிடந்துச்சு. இந்த ஹெல்மெட் கிளீனர் போட்டதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா துடைக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபுல்லாக நல்லா உள்ள வெளியே எல்லா இடமுமே நல்லா துடைக்க ஆரம்பிச்சிருங்க. துடைச்சிட்டு ஒரு 1/2 an hour அப்படியே விட்டுருங்க, ட்ரை ஆகிரட்டும். நல்லாவே துடைச்சி சூப்பராக ஆயிடுச்சு என்னோட ஹெல்மெட்டு. நான் தூக்கி போடணும்னு நினச்ச ஹெல்மெட்டு தான் இது. ஆனால் இந்த ஒரு தடவை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். ஆனால் புது ஹெல்மெட் ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அந்த அளவுக்கு ஸ்மெல்லும் சரி, உள்ளுக்குள்ளே நான் டச் பண்ணி பார்க்கும் போதும் சரி, அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. பாக்டீரியா எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour நம்ம விட்டுட்டு கூட நம்ம அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்மெட் முக்கியங்கிறது நமக்கு ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடக்கும் போது தான் நமக்கு தெரியுது. தயவு செய்து எல்லாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. பாருங்க எந்த அளவுக்கு என் ஹெல்மெட் க்ளீன் ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருப்பேன் எந்த அளவுக்கு டஸ்ட்டாகவும் பூசணம் பிடிச்சும் இருந்துச்சுங்க, அசிங்கமாக இருந்துச்சுங்கிறதையும். உங்களுக்கு இந்த ஹெல்மெட் கிளீனர் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் அனுப்புகிறேன். இது கெல்வின் ப்ராடக்ட்டு. 150 ml வரும். நமக்கு தாராளமாக 6 months நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அது 1 year வாரண்டி இருக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆட்டோமொபைல் டிப்ஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ வேண்டும்னா KL மோட்டோ டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.